கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். வணக்கம். செவ்வாயின் நட்சத்திரமாகிய மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த வருடம் உங்களுக்கு நம்ம ஏற்கனவே சந்திரனுக்குண்டான நட்சத்திரமான சொன்னேன், ரோகிணி அஸ்தம் திருவோணம்னு சொன்னேன். அதே மாதிரி தான் அதிமித்திரத்துவம்னு சொல்லுவாங்க. அதிமித்திரத்துவம் என்னன்னா அதீத நட்புக்காக உங்களுக்காக இதையும் செய்வாங்க. உங்கள் குடும்ப விஷயத்துலலாம் கலந்துக்கிட்டு உங்கள் குடும்ப விஷயத்தை உங்கள் பையனாக இருந்து நீங்கள் செய்ய வேண்டியப்புறம் அவனும் நான் அவனோட உயிர் தோழங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் உங்கள் தங்கைகளாக எடுத்து உங்கள் அப்பா அம்மா தன்னோட அப்பா அம்மா எடுத்து உங்கள் மனைவியை தன்னுடைய அண்ணியாக நினைத்து தன்னுடைய சகோதரியாக நினைத்து இவர்களுக்காக உங்களுக்கு அதீத உறவோடு குடும்பத்தில் ஒருத்தனாக இருந்து செயல்படக்கூடியவர்கள் இந்த வருடம் உங்களுக்கு அமைவாங்க. நீங்கள் மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீர்களே ஆனால் அது அதீத மித்திரம், அதீத நட்புன்னு சொல்லுவாங்க இல்லையா. நட்புங்கிறதே நல்ல விஷயம். அப்போ அதீத நட்பு அப்படின்னு சொன்னால் இன்டீரியரா ரொம்ப டீப்பா உங்களுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு துணிச்சலான ஒரு மனநிறைவோடு தன் குடும்பமாக உங்கள் குடும்பத்தை பாவித்து உங்கள் குடும்பத்துக்காக எந்த நேரமும் நேரங்காலம் பார்க்காத உனக்கு தேவைன்னு பட்டுச்சா எனக்கு ஒரு ஃபோனை பண்ணுடா, ஐயோ மணி 12 ஆச்சா அவன் தூங்கிட்டு இருப்பானே, காலையில் சொல்லுவோமா 1 மணி ஆச்சா நல்ல உறக்கத்தை யோசிக்கவே யோசிக்காத, ஃபோன் பண்ணு, நான் நிற்பேன் உனக்காக, எதையும் செய்வேன். அதிமித்திரத்துவம்னு சொல்லுவாங்க. இதை அதை பரம மைத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட நண்பர்கள் உங்களுக்கு கிடையாது. செவ்வாய் நட்சத்திரமோ சந்திர நட்சத்திரமோ நட்பிற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த விசுவாவசு வருடம் உங்களுக்காக அருளி இருக்கிறது. இதை புரிஞ்சுக்கிட்டு கெட்ட நபர்கள் தானா ஓடிடுவாங்க, உங்க பக்கத்திலே வரமாட்டாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, அடுத்த நிமிஷம் அவங்க தானாகவே உங்களை விட்டு பிரிஞ்சு ஓடிடுவாங்க. அவங்களுக்கு உணர்ந்துரும், இங்கே நம்ம அடிபட்டுருவோம், வேண்டாம் நம்ம ஒதுங்கி போயிடுவோம் சொல்லிட்டு எதிரிகளற்ற தன்மையை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். மிருகசீரிடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பிடிவாத குணம் உள்ளவர்கள் தான். மிருகசீரிடம் பொதுவாகவே பிடிவாத குணம் உள்ளவர்கள். நான் சொன்னதையே சொல்லுவாங்க, கேட்டுட்டா சரிங்கன்னா எக்கேடு கேட்டு தொலைன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் உங்களுக்கு அவங்க ரொம்ப சாதகமாக இருப்பார்கள். சித்திரை நட்சத்திரம் ஒரு கெத்து. ஏன்னா இது இணைவு நட்சத்திரங்கள். செவ்வாயின் நட்சத்திரங்கள்லாம் இணைவு நட்சத்திரங்கள். குடும்பத்தையும் முயற்சி ஸ்தானத்தோடு இணைக்கும், 12 ராசியோடு இணைக்கும். அடுத்தது அவிட்டம் என்பது சுகஸ்தானத்தை பூர்வ புண்ணியஸ்தான லக்னத்தோடு இணைக்கும். உங்களுக்கு இது ஒரு இணைவு நட்சத்திரங்கள். உங்களுடைய உறவுகளுக்கு, உங்களுடைய செயல்பாடுகளுக்கு, உங்களுடைய முன்னேற்றத்திற்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. அதில் ராகு நட்சத்திரமும் சேர்த்து வந்துடும். ராகு நட்சத்திரம் எடுத்துட்டா என்னெல்லாம் தெரியுமா? திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த நட்சத்திரக்காரங்கள் உங்களுக்கு அதீத நண்பர்களாக இருப்பார்கள். தைரியமாக நம்பிச்சாங்க. ஏன்னா இவர் ராகுனாலே பிரம்மாண்டம், எண்ணி நடங்காத வித ஒரு நன்மையை செய்யக்கூடிய விஷயம். முன்னேற்றத்துக்காக என்ன வேணா படம், நான் தான் சரியில்லாம போயிட்டேங்க என் குடும்பத்துக்கு, நீ நல்லா இருப்பா, உன் நண்பன் நான் இருக்கேன் சொல்லுவாங்கல்ல. ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, வெற்றி கொண்டால் அவன் என் நண்பன் என்று சொல், தோல்வி உண்டால் நான் இருக்கிறேன் உன் நண்பன் என்று சொல்லுவாங்க. அதுதான் உண்மையான நட்பு. நீ ஜெயிச்சுட்டா என்னோட பெரு பையன் என்னோட ஃப்ரெண்டுடா சொல்லி காலரை தூக்கி விட்டுப்பாங்க, துவண்டு விழுந்துட்டா நான் இருக்கேன்டா உனக்கு, நீ ஏன் கவலைப்படுற அப்படிங்க. அதுதான் அதீத நட்புன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை. அது அதிமைத்திரம்னு சொல்லணும், இது பரம மைத்திரம்னு சொல்லுவோம். அப்போ நட்பு வட்டாரங்களை நீங்கள் வளர்த்துக்கிட்டாலே உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இன்னைக்குமே நீங்கள் தோல்வியே பார்க்க மாட்டீங்க, நீங்கள் துவண்டே போக மாட்டீங்க. எதுலையாவது சாதிக்கணும். வெறும் சும்மா ஊர் சுற்றுறதுக்குன்னா இல்லை, ஊர் அறிவிப்புனா தப்பு பண்ணுற வேண்டாம், நமக்கா வீட்டில் உங்கள் மனைவிக்காக என் தங்கச்சி உனக்காக காத்துட்ருக்கா, நேரங்காலெல்லாம் பார்த்து வீட்டுக்கு போகணும், நமக்கு தேவையில்லை, அனுபவிப்போம், சந்தோஷமாக இருப்போம், ஜாலியாக இருப்போம். ஆனால் அதுக்காக இப்படி வீட்டில் நமக்காக காத்துட்டு இருக்கிறாலும் வச்சிடக்கூடாது, போ காலகாலத்து வீட்டுக்கு போ, உனக்குன்னு ஒருத்தி இருக்கிறா, அதெல்லாம் நினைச்சு அறிவுறுத்தக்கூடிய நல்ல நண்பர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பார்கள். என்ன செவ்வாய் நட்சத்திரமான மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு நட்சத்திரக்காரர்கள் நட்பாக இருந்தாலும் அவரிடம் நல்ல நம்பிக்கையோடு நீங்கள் பழகலாம்.
இப்போ ராகு நட்சத்திரம் என்னெல்லாம் வரும் அதில் வந்து உங்களுக்கு திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த 3 நட்சத்திரக்காரங்கன்னா அந்த 3 நட்சத்திரக்காரங்களை தன் உயிரையே அவங்ககிட்ட ஒப்படைக்கலாம், அவங்க பார்த்துப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு உன்னத தன்மையை தரக்கூடியது இந்த நட்சத்திரம். மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.